மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் இறுதி ஊர்வலம் தொடங்கியுள்ளது. தகவல்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், இறுதி ஊர்வலத்துல முக்கியமான நபர்கள் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க? அங்க களச்சூழல் என்ன? குமரி அனந்தனுடைய முதல் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கட்சி தலைவர்களும் மேலும் அரசியல் பிரமுகர்களும் கடைசியாக புதுச்சேரியினுடைய பெற்றிருந்தார். அதைத் தொடர்ந்து தற்பொழுது குமரி அனந்தனுடைய உடல் வீட்டிலிருந்து தற்போது தகனம் செய்வதற்காக ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இந்த ஊர்வலத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்றிருக்கிறார். அவர் இந்த ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கி சென்று கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமான பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று மறைந்த குமரி அனந்தனுடைய உறவினராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்தும் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் தந்தை என்பதால் இதில் பாஜகவினரும் அதிக அளவில் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் கரூர் நாகராஜன் தற்போது ஊர்வலத்தில் பங்கேற்று வந்து கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் மேலும் பல பிரபலங்களும் மற்றும் அவர் குடும்பத்தினரும் அதிக அளவில் பங்கேற்றிருக்கிறார்கள். காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று வீட்டிலிருந்து அவரது உடல் கொண்டு வருவதற்கு முன்பாக காவல்துறை சார்பில் அரசு இந்த மரியாதை வழங்கும் என்பதால் காவல்துறையுடன் அணிவகுப்பும் இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இடுகாட்டில், அதாவது உடல் தகனம் செய்யப்படக்கூடிய அங்கு சென்ற பிறகு துப்பாக்கி ஏந்திய அந்த அரசு மரியாதை வழங்கப்படும். தற்போது நிலையில் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.